ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிவிட் டுட்டோரியல் தமிழில் பார்ட் 11 ரயிலிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது ரயிலிங் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணோடனே அதில் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் ரிப்பனில் சர்க்குலேஷனில் ரயிலிங் இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பாரில் செயின் பிக் பண்ணிக்கோங்க. ரயிலிங் நம்ம கண்டினியூஸாக வரைய முடியும். ஸோ பிரேக் விட்டுட்டு வரைய முடியாது. ஸோ அதனால் செயின் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மாடல் ஸ்பேஸில் ஃபஸ்ட் கிளிக், செகண்ட் கிளிக், தேர்டு கிளிக்னு அப்படியே உங்களுக்கு எப்படி ரயிலிங் ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் கண்டினியூவாக இருக்கணும், அதுதான் ரூல்ஸ். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரயிலிங் க்ரியேட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ரயிலிங் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ரயிலிங் பிளேஸ் ஆன் ஸ்டேர்கேஸ் ஆர் ரேம்ப்பு. ஸோ நீங்கள் நார்மலாக இந்த ரயிலிங் வரும்போது உங்களுக்கு ஸ்லோப்லாம் வராது. அப்படி ஸ்லோப்பாகலாம் வேணும்னா ஏதாவது ஒரு எலமெண்ட், ஹோஸ்ட் எலமெண்ட் செலக்ட் பண்ணணும். ஹோஸ்ட் எலமெண்ட்னால் ஸ்டேர்கேஸ், ரேம்பை ஹோஸ்ட் எலமெண்ட் சொல்லலாம். இப்போது என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நான் ரயிலிங் போட போகிறேன். நான் இது 3Dயில் வச்சுக்கிறேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ நான் ரயிலிங் சூஸ் பண்ணுறேன். ரயிலிங்கில் பிக் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆன் ஸ்டேர்கேஸ் ரேம்ப் சூஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய ஹோஸ்ட் எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணோடனே எனக்கு அந்த ஹோஸ்ட் எலமெண்ட்லேயே ரயிலிங் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரயிலிங் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரயிலிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட் இருக்குது, நீங்கள் இதில் உங்களுக்கு பிரேக் ஆகி லைனிங் ரயிலிங் போடணுன்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் ஸ்லைஸ் கமெண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு எங்கெங்கே தேவையில்லையோ அங்கங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபேமிலி டைப், ரயிலிங் டைப் ஃபேமிலியை எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ரயிலிங் செலக்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட டிஃபால்ட்டாக ரயிலிங் பைப் ரயிலிங் இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த பைப் ரயிலிங்கை டூப்ளிகேட் பண்ணி நியூ டைப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டேப்குள்ளே ரயிலிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரயிலிங்கான இன்புட் கொடுக்கணும். இது நான் எடிட் போய்க்கிறேன். ஸோ எனக்கு மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் ரயிலிங் இருக்குது. ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன், இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரயிலிங் 3 தான் மாற்றிக்கிறேன். இதை டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ ரயிலிங் 1, ரயிலிங் 2, ரயிலிங் 3 இருக்குது. எனக்கு ரயிலிங் 1ஓட ஹைட் பார்த்திங்கன்னா நான் 900 வைக்கிறேன். ரயிலிங் 1க்கு மேலே எனக்கு டாப் ரயில் வரும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ரயிலிங் 2ல் பார்த்திங்கன்னா இது நான் 600 ஹைட்டில் வைக்கிறேன். ரயிலிங் 3 நான் 300 ஹைட்டில் வைக்கிறேன். ஸோ இதுக்கு ஏதாவது ரயில் பேலஸ்டர்லேருந்து ஆஃப்செட் ஏதாவது இருக்கணுமான்னு இங்கே நம்ம என்டர் பண்ணலாம். எனக்கு எதுவும் ஆஃப்செட் கிடையாது, நான் விட்டுறேன். ஸோ என்னோடய ரயில் 1 பார்த்திங்கன்னா ஸ்கொயர் 20 mm சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஏதாவது மெட்டீரியல் நீங்கள் அசைன் பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்செர்ட், டூப்ளிகேட், டெலீட் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். அந்த பாலுஸ்டர் பிளேஸ்மெண்ட்டும் நான் எடிட் போய்க்கிறேன். நான் பாலுஸ்டர் பிளேஸ்மெண்ட் எடிட் போகிறதுக்கு முன்னாடி நான் டாப் ரயில் பார்த்துறேன். ஸோ எனக்கு இங்கே டாப் ரயில் வேணுமா கேட்குது. ஆமாம் எனக்கு வேணும், செக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு டாப் ரயில் ஹைட் 1200 வேணும். அது என்ன ப்ரொஃபைலாக இருக்கணும்னா எனக்கு ஒரு பாக்ஸ் ப்ரொஃபைலாக இருக்கணும்.
50-50 பாக்ஸ் இருக்கணும் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு நான் இப்போ பேலஸ்டர் பார்ப்போம். பேலஸ்டரை வந்து நான் எடிட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேலஸ்டர் எடிட் பண்ணுற ஏரியா இது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேலஸ்டர், அதாவது வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரன் பண்ணிங்கன்னா பேலஸ்டர் வந்து ப்ளேஸ் ஆகிட்டே வரும் பார்த்திங்கன்னா, அந்த அதை வந்து ரெகுலர் பேலஸ்டர் சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப்பில் வேணும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக மாற்றிக்கிறேன். ஃப்ளாட்டாக மாற்றிட்டு ஹோஸ்ட் வந்து பேஸ் வச்சுக்கிறேன். பேஸ் வந்து ஹோஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ பேஸ் ஆஃப்செட் ஏதாவது வேணுமா உங்களுக்கு, அதாவது ஹைட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட் வேணுமான்னு கேட்குது. எனக்கு எதுவும் வேணாம். டாப் வந்து டாப் ரயில் வரைக்கும் எனக்கு இந்த பேலஸ்டர் வேணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டாப் ஆஃப்செட் ஏதாவது வேணுமா கேட்குது, அதுவும் இல்லை. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ்ன்னு கேட்குது. அதாவது இது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு பேலஸ்டருக்கும் இன்னொரு பேலஸ்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும்னு கேட்குது. நான் இந்த இடத்துல வந்து 1200 கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்னர் போஸ்ட் எப்படி இருக்கணும், மிடில் போஸ்ட் எப்படி இருக்கணும், ஸ்டார்ட் போஸ்ட் எப்படி இருக்கணும் எல்லாம் கேட்குது. ஸ்டார்ட் போஸ்ட், கார்னர் போஸ்ட், எண்ட் போஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்குது. நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேஸ் வந்து ஹோஸ்ட்டு, டாப் ஆப்செட், டாப் வந்து டாப் ரயில் எலிமெண்ட் வரைக்கும் வரணும். ஸோ ஸ்பேஸிங் இதெல்லாம் வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் வந்து 50 mm ஃப்ளாட் யூஸ் பண்ணுறதுனால +25 -25 கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னே ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன லைன் போட்டு 5 மீட்டர்ஸ்க்கு லைன் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ரயில். இது வந்து பார்த்திங்கன்னா டாப் ரயில் வந்து 1200 ஃபஸ்ட் ரயில் வந்து 900 mm ஹைட்டு, அடுத்த ரயில் வந்து 600 mm ஹைட்டு, அதுக்கு ரயில் வந்து 300 mm ஹைட்டு, ஃப்ளாட் 50 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரயில் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ரயிலை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் வந்து கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.